வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனான திருமிகு ஸ்ரீநிதி வெங்கடேச மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு 3 நாள் முன்னால பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு மாரத்தான் ஓடுறாரு. ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ், ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு மாநிலம் பூராக வந்து அது வந்து அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது. அவர் ஓடக்கூடிய அந்த மாரத்தான் வீடியோ. கரெக்டா அதே நாள் பாத்தீங்கன்னா, அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமாருடைய ஐபிஎல்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோவோட கன்டென்ட் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பொது வெளியில, ஒரு பொது இடத்துல வந்து சட்டவிரோதமாக ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ற மாதிரி சஜஸ்டிவா இருக்கு அந்த வீடியோ அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து இதை பத்தி ஒரு வார்த்தையும் இல்ல, ஒரு விளக்கமும் இல்ல, ஒரு நடவடிக்கையும் இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? சச் அ இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ன்னு தான் சொல்லணும். நான் சொல்றது கில்லி சரத்தை தாவேக்காரங்க நான் வேற ஏதாவது வம்பிழுக்கிறேன்னு நினைச்சுக்க கூடாது. வெரி இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிக் சைல்டை யார் ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க? அதுவும் அவர் வந்து மனித வளத்துறை அமைச்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஒரு குழந்தைய யாராவது இப்ப நம்மளே சுத்தி சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவோம், உடம்பு சரியில்லாத குழந்தைய போய் நீ ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போவியா? அந்த ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட்ல யாராவது கூட்டு போவாங்களா? அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வெரி இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் தான் சொல்லணும். இர்ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர் விட்டுருங்க, அது இன்னைக்கு அவருக்கு வந்த பதவி. இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் அதுல சொல்லணும். இப்ப இதுல என்னன்னா, இவங்க சொல்றத வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு கிளியர், இந்த தாவேகா அமைச்சர்களே ஒரு கிளியர் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா இருந்தா தான் அவங்க கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஐ திங்க் அவங்க தயவு செஞ்சு அந்த இடத்துல அவங்க கொடுக்காம இருந்துடலாம். ஏன்னா அவங்க சொல்றத எல்லாத்தையும் நம்புறதுக்கு நம்ம ஒன்னும் தாவேகா நிர்வாகி கிடையாது. we are all பொதுமக்கள், we are all voters. voters are not fools. சோ கான்கிரீட்டா எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சரி, என் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க இந்த ஐபிஎல் மேட்ச் சம்பந்தமா. சரி, இதுக்கு நான் ஒரு கான்கிரீட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா அவங்க கொடுக்கலாம். அப்படி அவங்க கையில எதுவும் இல்லாத பட்சத்துல அத வந்து அவங்க அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். if he had admitted, we would have all given him respect. ஓகே, இட்ஸ் அ பாஸ்ட், எல்லாரும் பண்ற தப்புன்னு அந்த இடத்துல ஒரு அந்த பாஸ்ட வந்து கவர் அப் பண்ணாம, அதுக்கு குழந்தை குட்டி ஒய்ஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டு வராம அவர் அதை ஓன் அப் பண்ணியிருந்தாங்க கூட ஓகேன்னு நம்ம அதை கடந்து போயிருக்கலாம். சரிப்பா, இனிமேல் அப்படி பண்ணாதன்னு கூட சொல்லிருக்கலாம். இப்போ ஒரு கான்கிரீட் எக்ஸ்பிளனேஷன் அவங்க கிட்ட கிடைக்காம அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து இதை தாவேக்கா நிர்வாகிகள் வந்து முட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. பொதுமக்கள் வந்து அதை எப்படி ஏத்துக்குவாங்க? they are clever. தமிழ்நாடு voters are not foolish, right? சோ கோயிங் பை தெம், தற்குறிஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல தாவேக்கா நிர்வாகிகளை. நீங்க தற்குறிஸ்ன்னு சொல்லக்கூடாது, எங்களை தற்குறிஸ் ஆக்குனது நீங்க தான், அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல. ஆனா நீங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனுக்கு நாங்க முட்டு கொடுத்தா அது நாங்க தற்குறித்தனமா தானே இருக்குது. அண்ட் கமிங் டு த பாயிண்ட், ஏன் வந்து இவரு அவங்களுடைய பார்ட்டி சீஃப் நம்மளுடைய முதல்வர் ஏன் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலன்னா, அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்துல வந்து எப்படியுமே he cannot save his minister இல்லையா? சோ இதுல எந்த ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கவே முடியாது அவருக்கு. சோ அந்த இடத்துல வந்து there is no point in saving him அப்படின்னு. அப்புறம் ஐ திங்க் அவங்க பார்ட்டியில இப்பவே உள்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு நிகழ்வுல கூட சொல்லியிருந்தேன், எல்லாரும் காங்கிரஸ் தான் கோஷ்டி பூசல் மிக்க கட்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள கோஷ்டி பூசல் ஏராளமா இருக்கு. ஏன்னா இப்ப அந்த கில்லி சரத் அவருடைய வீடியோவை வெளியிட்டது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா அவர் வந்து இன்ஃபேக்ட் we all have to feel sorry for him. ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ல அவர் போட்டிருக்க வீடியோ ஒருத்தவங்க எடுத்து போடுறாங்க. இப்ப திரும்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் பேங்காக்கோ எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல இருக்கும்போது அவர் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ற வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு நல்லா நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவை வந்து வெளியிடுறாங்க. இந்த அவரை பத்தி இந்த அலிகேஷன் வீடியோஸை வெளியிடுறது வந்து டிஎம்கே ஐடி விங்கோ இல்ல ஆப்போசிட் டிவிகே பார்ட்டிஸ் கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க யார் கில்லி சரத் வந்து அமைச்சரவை கண்டினியூ பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் வீடியோ போடுறாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து அடுத்தடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து எம்எல்ஏஸ் வெளியாடுறாங்க. அவங்களை வந்து இடைத்தேர்தலை நீங்க அகாமடேட் பண்ணும். அவங்க இடைத்தேர்தலை அகாமடேட் பண்ணும்போது இவங்க எல்லாமே பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்து அதிமுகல இருந்து வரதுனால கண்டிப்பா அவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கணும். அப்போ கரண்டா தாவேக்கால கொஞ்சம் அமைச்சர்கள் குறைஞ்சாதான் நீங்க அதிமுக ஆளுகளை அகாமடேட் பண்ண முடியும். சோ அதனால கூட இது ஒரு சதியா உங்க உள் அரசியல் இருக்கலாம்.
ஓகே. வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி வந்தா திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லி கடந்து போயிருவாங்க. ஆனா இந்த முறை வந்து அப்படி போக முடியல. நீங்க என்டிடிவில பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப 2 நாளா சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. தாவேகா தரப்புல அவங்களுடைய ஸ்போக்ஸ் பெர்சன் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து அ இந்த வந்து நியாயப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஒரு குழந்தைக்கு ஒரு மருந்த வந்து புடிச்சு கரைச்சு குடுக்குறாருங்க. இதுல என்ன பெருசா தப்பு இருக்கு? அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் வந்து அ வைரல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அ ஷரத்துடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல. அ பெ வைஃப், குழந்தை கூட வச்சுக்கிட்டு அவங்களையும் ஃப்ரேம்ல வந்து அந்த குழந்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அது மூலமாக நான் ஒரு குடும்பஸ்தன், நான் ஒரு நல்ல யோக்கியமான ஒரு ஆண் அப்படின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்றாரு. குழந்தைய ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட அதையே வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி தாவேகாவுடைய அந்த சோசியல் மீடியா ஈகோ சிஸ்டம் இப்ப அத வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள வச்சு விளக்கமாக வீடியோ போடுறாங்க. குழந்தைகள் இதுக்கு வந்து விளக்கம் குடுத்து ஷரத்துடைய ஆக்ட்ஸ ஜஸ்டிஃபை பண்ற மாரி வீடியோஸ் வருது. அதே மாதிரி இந்த சோ கால்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவ்வளவு நாள் ஸ்லீப்பர் செல்ஸா இருந்தவங்கலாம் இன்னைக்கு திடீர்னு முழிச்சுட்டு வந்து எல்லாரும் விளக்க வீடியோ போடுறாங்க. பாருங்க, இந்த டேப்லெட்ட நான் கிரெடிட் கார்டு வச்சு தான் நான் என்னால பொடிக்க முடிஞ்சது. என்னால முடியும்னா அது ஷரத் பண்ணதுலயும் என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு இத நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்படி சமூக விரோத செயல்களை நார்மலைஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய இந்த போக்கு எவ்வளவு ஆபத்தானது நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஷரத்துக்கு நடந்ததுதான் கொஞ்சம் சில காலம் முன்னால முதல்வர் விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகும் பொழுதும் இதே மாதிரி தான் இதை ஜஸ்டிஃபை பண்ணி நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. இது சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்தான ஒரு இல்ல ரொம்ப பாவம் தாங்க. டிவிகே நிர்வாகிகள நினைக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா, எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, இந்த அந்நியன் படத்துல ஒரு சீன் வரும். அதாவது ஒரு மேஜிக் வாண்ட் மாரி தான். திடீர்னு இப்டி இப்டி மாத்துனா, அடுத்த நாள் அப்படியே ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துருவோம். எல்லாம் சரியாயிரும். கரப்ஷன் போயிரும், டிராபிக் போயிரும், எனக்கு கரண்ட் வந்துரும், தண்ணி வந்துரும், என் வாழ்வாதாரமே பயங்கரமா இம்ப்ரூவ். ஒரு சராசரி மனுஷன் வந்து அப்படித்தானே நினைப்பான். ஒரு திடீர்னு ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்காங்க, ஒரு வேலைக்கு போறாங்க, ஏன் ஐடி துறையில கூட வேலை பார்க்கலாம். பட் எல்லாருமே சந்திக்கிற இன்னல்கள் அதிகம். ஆனா அந்த பர்சனல் இன்னல்களை வந்து சம்டைம்ஸ் நமக்குள்ள இருக்கிற பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம என்ன நினைக்கிறோம், அத வந்து ஒரு கவர்மெண்டோட ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட நம்ம லிங்க் பண்ணி இந்த கவர்மெண்ட்னால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், அந்த ரீசன்னால தான் திமுக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி கட்டில அமர முடியலன்னா அதுக்கு காரணம் வந்து திமுக இத்தனை ஸ்கீம்ஸ் பண்ணிருக்கு. ஒரு லேடிஸ்க்கு, ஒரு விமென்க்கு இத்தனை ஸ்கீம்ஸ். நீ பஸ்ல போறியா, உனக்கு ஒரு ஸ்கீம். உன்னோட குழந்தை ஸ்கூலுக்கு போகுதா, அதுக்கு ஒரு ஸ்கீம். நீ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறியா, அதுக்கு ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு லைஃப ஓரளவு கம்ஃபர்டபுளா பண்ணக்கூடிய விஷயங்களை திமுக பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்மளுக்கு என்னைக்குமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கறது வந்து என்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள வந்து இருந்திருக்கு. மாற்றம் வேணும் 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 அப்படின்றது வந்து இருந்திருக்கு. ஆனா அது தகுந்த மாதிரி நம்ம 60 வருஷமா அந்த திராவிடியன் பாலிடிக்ஸே பார்த்ததுனால கரெக்டா அந்த மொமெண்ட்டை வந்து திரு விஜய் அவர்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாற்றம் வந்து உண்மையிலேயே அவங்க விரும்பின மாற்றமா, அவங்க எதிர்பார்த்த அந்த யூட்டோப்பியன் வேர்ல்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது 2வது நாளே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பர்சனல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள் ஏன் ரொம்ப பாவம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த என்டிடிவி பேட்டியில கூட அவர் ஃபெலிக்ஸ் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன, அதாவது அந்த கில்லி சரத்துங்கிற அமைச்சர் வந்து தக் லைஃப்னு போட்டு அந்த மாத்திரையை பொடி பண்றாரு. அப்ப அந்த விளக்கம் என்ன சொல்றாரு, நான் என் குழந்தைய கூட்டிட்டு போனேன், அந்த குழந்தைக்கு வந்து மாத்திரை முழுங்க தெரியாது, என்னுடைய மருத்துவர் வந்து அதை கரைச்சு பொடிச்சு தண்ணியில கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. அப்ப நான் அதுதான் அவர் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, அங்க அந்த குழந்தை வந்ததுக்கான இமேஜ், இப்ப எங்களை மாதிரி குழந்தைய வந்து சோசியல் மீடியால காமிக்க கூடாதுங்கிற புரிதல் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா என்னவா இருந்தாலும் எதுக்கு, அது வந்து அந்த குழந்தையோடைய ஒரு உரிமை, கரெக்டுங்களா? அந்த பேரண்ட் வந்து அதை டிசைட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை வந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் வெதர் ஷி வாண்ட்ஸ் டு ஷோ ஹர் செல்ஃப் ஆன் த சோசியல் மீடியா ஆர் மீடியா, அது வந்து அவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துதான் இப்ப அந்த இவரை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடி விஷாகா விளாக்ஸ்ன்னு பார்த்தா அதுல அந்த குழந்தை உட்கார்ந்து எங்க மாமா எந்த தப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே நீங்க பார்க்கும்போது தீஸ் ஆர் ஆல் பனிஷபிள் அஃபென்ஸ். ஏன்னா நீங்க வந்து குழந்தைய இப்ப நம்ம எலெக்ஷன் கேம்பெயின்க்கு எல்லாம் போகும்போது குழந்தைய வண்டியில ஏற்றக்கூடாதுனோ இல்ல குழந்தைங்க பிரச்சாரத்துல ஈடுபட கூடாதுன்னோ நம்ம வந்து சொல்றோம். ஃபார் ரீசன் தான் 18 வயசுங்கிறது ஓட்டர் ஏஜா இருக்கு. ஏன்னா என்னுடைய அரசியல் ஐடியாலஜி வேறையா இருக்கலாம், என் குழந்தையோட அரசியல் ஐடியாலஜி வேறையா இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து அந்த சோசியல் மீடியால ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து அந்த கில்லி சரத்துக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். கண்டிப்பா சமூக ஆர்வலர்கள் வந்து இத பத்தி பேசணும். இந்த போக்கு வந்து கண்டிக்கத்தக்கது. மத்த கட்சிகள்ல இந்த அளவுக்கு மோசமா பண்ணது கிடையாது. அண்ட் ஹேவிங் செட் தட், அந்த ஃபெலிக்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அத வந்து அவங்க அப்பாவா பொடி பண்றாரு, அப்பாவா அவர் தக் லைஃபா உணர்றாரு. இப்ப நம்ம எல்லார் வீட்லயும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. எந்த அப்பாவும் குழந்தைக்கு மருந்தை இப்படி பொடி பண்றத தக் லைஃப்னு சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க. பிளஸ் இன்னொன்னு, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்னு சொன்னேன். ஸ்டேடியம் கூட்டு போனது இர்ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்ங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அடுத்து நீங்க மாத்திரையை பொடி பண்ணும்போது ஒரு செல்போன்ல எத்தனை கிருமிகள் இருக்கும், அந்த ஸ்கிரீன் கார்டுல வச்சு நீங்க இப்படி இப்படின்னு கிரெடிட் கார்டை வச்சு பொடி பண்ணி நீங்க உங்க உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு நீங்க இது பண்றீங்களா? நான் இன்டர்வியூல எடுத்தேன்னே சொன்னேன், நீங்க இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு நான் 2 குழந்தைய பெற்றிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு மருத்துவர்கள் வந்து சிறப்பை தான் கொடுப்பாங்க. நீங்க யார்கிட்ட வேணா நீங்க போய் இதை பேசலாம். நான் 2 குழந்தைய பெற்றிருக்கேன், குழந்தைய வளர்த்திருக்கேன். ஒரு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து எப்படி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க சும்மா முட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக கொடுக்காதீங்க. தட் ஷோஸ் யுவர் I don't know, that's the blind fandom that we are talking about, right? அதுக்கு நீங்க அந்த மிஸ்டேக்கை ஓன் அப் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாத்தையுமே and they are totally in refusal mode. See, I don't want to talk about the personal life of CM Vijay. Okay, personal is personal. In fact, TRB ராஜா முதற்கொண்டு அவர் என்ன சொன்னாருன்னா, DMK IT wing minister, அவர் DMK IT wing head, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியால களமாடும் போது நீங்க யாருமே வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணாதீங்க. ஹீஸ் அண்டர்கோயிங் லீகல் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ். அந்த குழந்தைகளை நம்ம வந்து இழுக்க கூடாது அப்படிங்கறதான் அவர் வந்து ஒரு ட்வீட்டா போடுறாங்க. நாங்க கண்ணியமா வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சா கூட இவங்க வந்து அதை கம்ப்ளீட்டா ரெஃப்யூசல் மோட்ல இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பர்த்டே கேக் போட்டோவா அது கில்லி சரத் வந்து அந்த ட்ரக்ஸ் அந்த மெடிசனை பொடி பண்றாரா அது எல்லாம் ஏஐனா அந்த அளவுக்கு மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டாளா? ஒரு தடவை இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்றதுக்காக எல்லா ஒட்டுமொத்த மக்களும் அவ்வளவு முட்டாளாயிருவோமா? முதல் முறையாக எதிர்கட்சியாக திமுகவுடைய முதல் போராட்டத்தை, அதுவும் மாணவர் அணி போராட்டத்தை வந்து நேத்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட இந்த துறை அமைச்சரை வந்து பதவியை விட்டு நீங்க நீக்கம் செய்யணும், அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளோட மாணவர் அணி இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஆனா போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்பொழுது காவல்துறை எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா போராடிய அந்த திமுகவினரை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்துல என்ன பேசுறாருன்னா, சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் கிடையாது, தப்பு பண்றவன விடமாட்டோம், அவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா தன்னுடைய கட்சிக்காரர், தன்னுடைய அமைச்சர் அப்படின்னு வரும்பொழுது லா அண்ட் ஆர்டரை விட கட்சியுடைய இமேஜ காப்பாத்துறதுலதான் இவங்க வந்து அதிகம் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. நேத்து நடந்த திமுகவுடைய போராட்டம் அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்குமா இவங்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு, இரட்டை வேஷத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த போராட்டம் வந்து ஒரு வலுவான ஒரு இதுவா இருந்ததுன்னு பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது பல்வேறு இடங்கள்ல சிஎம் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் என எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விடமாட்டேங்கிறீங்க அங்கிள், அவ்வளவு பயமா அங்கிள் அப்படின்னு வீர ஆவேசமா சினிமா டைலாக் பேசிட்டு இருந்தவர் தான் நம்மளுடைய இந்நாள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அப்படி வந்து முழுக்க முழுக்க 2-3 ஆயுதம் அவர் எடுத்தாருங்க. ஃபேக் நரேட்டிவ். டிவிகே வந்து இன்னைக்கு வின் பண்றதுக்கு காரணம் அவங்க ஒரு 2-3 ஃபேக் நரேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தது வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் தான். லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு, அவ்வளோ ஒரு இது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு, அதுல ஏதோ ஒரு விதத்துல தாவேகா நிர்வாகி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் தான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட்ல எல்லாம் ஒரு கையெழுத்துல வந்து இவங்க வந்து போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டரை மாத்திடல. சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒரு கிமிக்ஸ், அகைன் ஒரு கிமிக்ஸ் போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வச்சிருந்தாங்க தாவேகால. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் கூட சேர்ந்து இவங்களும் அழகா அந்த ப்ளூ அண்ட் காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களும் ரீல்ஸ் தான் பண்றாங்க. சோ அல்டிமேட்லி அவங்களுக்குமே எந்த அதிகாரமும் இல்ல, எதையும் பயன்படுத்தி கொள்ற அதிகாரம் எதுவும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டிங் கிமிக்கா தான் அந்த சிங்கப்பெண் படையும் அவங்க யூஸ் பண்றாங்க. தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் இவங்க வந்து ஒன்னும் மாறல.
இப்ப இவர் தொடர்ந்து பாசிசமா பாயாசமானெல்லாம் சொன்னாரு. பாசிசம்னா நம்மளுக்கே தெரியும், மோடி அவர்களுடைய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து அப்போசிஷனை வந்து சப்ரஸ் பண்ணி அப்போசிஷனை பேச விடாம, அப்போசிஷனை எந்த ரேலிஸும் நடத்த விடாம எல்லா ஏஜென்சிஸையும் அப்போசிஷனுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றதுதான் ஒரு பாசிஸ்டிக் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். அப்ப இவர் பாசிசத்தை எதுக்குறன்றவரு எதுக்கு வந்து நீங்க பயப்படுறீங்க? இது வந்து ஒரு நார்மலான ஒரு அணி சார்ந்த போராட்டம். மாணவர் அணி வந்து திமுகல ஒரு போராட்டம் பண்றாங்க, எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அது என்ன, ரிசைன் பண்ண சொல்லி அவருக்கு அவருடைய அமைச்சரவையில அந்த அமைச்சர் பண்ணிருக்காரு. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? இல்ல எங்க அமைச்சர் தப்பு பண்ணலன்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஒரு பேட்டி கொடுத்திருக்கலாம். அவர் தான் கொடுக்கணும்னு இல்ல, அவர் தான் ஒரு பெடஸ்டல்ல இருந்து இறங்கி வரணும்னு கூட இல்ல. அவரோட நிழல் சிஎம் இருக்காருல்ல ஆதவ், இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்களே அவங்க கட்சியில, புசி ஆனந்த், அவங்க இவங்க யாராவது வந்து இல்லைங்க எங்க அமைச்சருக்கு அகேன்ஸ்டா இந்த குற்றச்சாட்டு தவறு, அவர் வந்து ஒரு இன்னசென்டான பர்சன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல ஆமாங்க தவறு, அவரை நாங்க வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டோம், இன்னொருத்தரை வந்து கொண்டு வரோம்னு கூட சொல்லலாம். அப்ப அதை நீங்க சொல்லல. சரி, இது வந்து டிஎம்கே வந்து ஒரு எஃபெக்டிவ் அப்போசிஷனா இங்க வேலை பார்க்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப இவங்க ஆட்சியில் அமர்ந்து 45 நாள் தான் ஆச்சு. நீங்க 6 மாசம் ஹனிமூன் பீரியட் கேக்குறீங்க. 6 மாசம் ஹனிமூன் பீரியட், நாங்க 6 மாசம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுடைய திட்டங்கள். நீங்க 2500 ரூபாய் மந்த்லி அந்த அஷூரன்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல உங்க 6 சிலிண்டர் ஆகட்டும், இதுக்கெல்லாம் தாராளமா நீங்க 6 மாசம் எடுத்துக்கோங்க. யாரும் உங்களுக்கு வந்து நாளைக்கே வந்து நீங்க ஏன் காசு போடலன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து யாரும் போராட்டம் பண்ண போறது இல்ல. பட் இந்த 6 monthsல எனி அதர், இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அண்ட் இது டோட்டலா மாநிலத்தையே பாதிக்கிற ப்ராப்ளம் இல்ல. அப்ப இதுல வந்து எப்படி நம்ம உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு அதிமுக அரசு இவ்வளவு ஒரு பின்னடைவு அடைஞ்சு இன்னைக்கு வெறும் 41 எம்எல்ஏ தான் சட்டமன்றத்துல இருக்காங்க. 47 செலக்ட் ஆனாலும் அதுல பாதி பேர் அதிமுக மேல நம்பிக்கையை இழந்து தாவேகாக்கு போறாங்க ஒரு புது கட்சியை நோக்கினா, ஐ திங்க் இத வந்து நம்ம திமுக மேல மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது இந்த ஹோல் ஃபெயிலியர். ஐ திங்க் அதிமுகவும் ஒரு எஃபெக்டிவ் அப்போசிஷனா வேலை பார்க்கல. ஏன்னா அதிமுக வந்து ஒரு எஃபெக்டிவ் அப்போசிஷனா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து ரூலிங் கவர்மெண்ட் மேல வச்சிருந்ததுன்னா, அந்த இடத்துல இப்ப தாவேகாங்கிற ஒரு புது மாயைய மக்கள் நம்பியே இருக்க மாட்டாங்க. அப்ப சரிவர அந்த எதிர்கட்சி அரசியலை திரு எடப்பாடி அவர்கள் போன ஆட்சியில பண்ணல. ஆனால் நீங்க வந்து திமுக வந்து என்னைக்கு சொல்லுவாங்க, திமுக வந்து பயங்கரமான அப்போசிஷன், ஆளுங்கட்சியை விட எஃபெக்டிவான அப்போசிஷன், எதிர்கட்சி அரசியலே நீச்சல் அடிக்கிறவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த 40 நாள்ல வந்து இவ்வளவு குளறுபடிகள், சரியான விஷயத்துக்கு தானே அந்த போராட்டத்தை வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அவங்க வேற எந்த விஷயத்துக்கும் அவங்க எடுக்கலையே. இது வந்து மாநிலத்தை சார்ந்தது, ட்ரக் அபியூஸ் உங்க மினிஸ்டர் பண்றாரு, போதிய விளக்கம் அதுக்கு இல்லைன்னு எடுக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு, நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு இடத்துல அதுகளுக்கு அதை பண்ண முடியாம தடை விதிக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து ஐ திங்க் எதுல ஒருத்தனுக்கு ஆரம்பமோ அதுலதான் அழிவுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு வெப்ல தான் இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு சக்சஸ் வந்திருக்குன்னா, அதே சோசியல் மீடியா தான் இன்னைக்கு வந்து அவர்களை வந்து அவங்களோட இமேஜையும் கம்மி பண்ணுது. ஏன்னா இப்ப இட் ஜஸ்ட் டேக்ஸ் 1 minute டு எக்ஸ்போஸ் them in social media. அண்ட் இவங்களோட மாணவர் அணி ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா 1977லயே எமர்ஜென்சிய பார்த்து பல்வேறு முன்னணி தலைவர்களை வந்து சிறைப்பிடித்து, அந்த சென்ட்ரல் போர்ஸ், இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாங்கன்னு தெரியும், அதுக்கே பயப்படல. மீசா சட்டத்துக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் முதற்கொண்டு சிறை பிடிச்சாங்க, அதுக்கு பயப்படல. 2001 நள்ளிரவு கைது கலைஞர், அதுக்கு பயப்படல. அந்த மாதிரி பெரும் தலைவர்களை பெரும் கட்சிகள் வந்து சிறைப்பிடித்தே பயப்படல. சோ சிறைக்கு போறது இல்ல வந்து சிறைவாசம், அதெல்லாம் வந்து திமுக காரங்களுக்கு வந்து சொல்லியே தர வேணாம். எதிர்கட்சி அரசியல்லயே சொல்லுவாங்கல்ல, சுனாமில ஸ்விம்மிங் போட்ட மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் பிளஸ் தான். ஏன்னா அங்க போயும் பாத்தீங்கன்னா அழகா அந்த கில்லி சரத் மாதிரி அதே மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு கிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து தாவேகாக்கெல்லாம் அச்சுறுத்தும். ஏன்னா இப்போ ஒரு போராட்டம்னா தாவேகா வந்து போராடுமா, தாவேகா ஜெயிலுக்கு போகுமா? எங்களுடைய முதலமைச்சர் மாதிரி இவங்க போய் 1 வருஷம் ஜெயில இருக்க சொல்லுங்க பாப்போம், முடியாது. ஏன்னா கரூர் சம்பவத்துல சிபிஐ ப்ரோப் வருதுன்னே பயந்தவங்க இவங்க. ஒரு சின்ன விஷயம், அந்த தலைவா பட இஷ்யூ, அதுல போய் கொடநாடுல ஓடி போய் ஜெயலலிதா பார்த்தாங்க. சோ அவங்களோட பார்ட்டி சீஃபே இவ்வளோ ஒரு பயந்த சுபாவத்தோடு இவங்களெல்லாம் மக்களுடைய விஷயங்கள் எதுக்குமே போராட மாட்டாங்க. தொடர்ந்து இந்தி திணிப்பாகட்டும், எல்லா காவிரி நீர் பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலயும் தொடர்ந்து போராடுறது வந்து திமுக தான். இந்த போராட்ட அரசியல் எல்லாம் இந்த அரசியல் கட்சி
கட்சிகளுக்கு வந்து புரியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு மோக அரசியல். நாளைக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா ரோட்ல வந்து எத்தனை தாவேகா நிர்வாகி போராடுறான்றத பாருங்க. பட் ஐ திங்க் டிஎம்கே இஸ் டூயிங் அ குட் ஜாப். ஏன்னா எடுத்த உடனே அவங்களுடைய அடுத்த நாளே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாளே பார்ட்டியோடைய சீஃபே வந்து டிஎம்கே இஸ் டூயிங் அ குட் ஜாப். டிஎம்கே வந்து கடுமையா இதை எதிர்க்கிறாங்க. ஆனா இவ்வளவு நாள் டிஎம்கேவோட கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் இப்போ தாவேகாவோட கூட்டணியில இருக்கிறாங்க. யாருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கண்டனம் கூட பதிவு பண்ணலையே. ஏன் இந்த மௌனம்? கூட்டணி கட்சிகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏன் மௌனமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கூட்டணி கட்சிகள் வேற என்ன பண்ண முடியும்? இப்ப எங்களுக்கு எல்லாமே சங்கடம் என்னன்னா, காங்கிரஸே வந்து ஒரு கண்டிஷனல் அலையன்ஸ் ஆஃபர் தான் வந்து டிவிகேக்கு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த கூட்டணி எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து நாங்க மக்களுக்கான அரசியலை பண்ணக்கூடிய கட்சிகள். எங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப போய் அந்த 107 சீட்டுக்கு நாங்க ஆதரவு விஜய்க்கு கொடுக்காம போனோம்னா எங்களுக்கு வந்து கவர்னர் ரூல் வந்துரும், பீப்புளோட மேண்டேட் அவமதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க அந்த கூட்டணிக்குள்ள போறாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள போனோடனே ஆதவோட கிளவர் பிளான் என்னன்னா இவங்களை வந்து ஒரு லாக் அண்ட் கீழ வச்சுக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு தலா 1 or 2 அமைச்சரை கொடுத்து இவங்களை வந்து நம்ம கூட்டணியில வச்சுட்டோம்னா யூ ஆர் பைண்டிங் தம். அவங்க வந்து தே வில் டெஃபினெட்லி கோங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுக்கு எதிராக தான் இருக்கும், விசிகாக்கு எதிராக தான் இருக்கும், காங்கிரஸுக்குமே எதிராக தான் இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க வெளியே போயிடக்கூடாது, இவங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய இன்சென்டிவா தான் இந்த மினிஸ்ட்ரிஸ கொடுக்குறாங்க. அதுக்கு வேணா இந்த கட்சிகள் நம்ம கிட்ட பொதுமக்கள் கிட்ட இல்ல எங்க கட்சியை வளர்க்கறதுக்காக நாங்க அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லலாமே தவிர உண்மையிலேயே தாவேகா சார்பில் இந்த கூட்டணிகளை அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிதான் ஒரு அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க வாய் திறக்க முடியாது, அவங்க they'll become a mute partner. பட் எல்லாருமே அமைச்சர் பதவியும் அதிகார பகிர்வும் மக்கள் நலனோட அவங்களுக்கு முன்ன நிக்குது, அவங்களுக்கு அது இன்னும் இம்பார்ட்டன்டா தோணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கு எதிரான மக்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள்ல வந்து தாவேகா ஒரு பாஜக மறைமுக பாஜக ஆதரவை எடுக்கக்கூடிய நிலைப்பாடை நம்ம பாக்குறோம். 20 நாள் முன்னாலதான் மாணிக்கம் டாகூர் வந்து அந்த மன்ரேகா திட்டத்தை விபிஜி ராம்ஜி திட்டமாக மாத்துனதுனால மாநிலத்துக்கு வந்து நிதிச்சுமை எவ்வளவு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேத்து முதலமைச்சர் இதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. கூட்டு குர்பானி விஷயமாகட்டும், இல்ல சமீபத்துல இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு ரத்து விஷயமாகட்டும், எல்லாத்துலயும் ஒரு பாஜக ஆதரவான ஒரு நிலைப்பாடை தான் வந்து தாவேகா எடுக்குது, நேரடியாகவோ சரி மறைமுகமாகவோ சரி. ஆனா கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய பல டிபேட்ஸ்ல நம்மளால பார்க்க முடிய அவல நிலை என்னன்னா, எதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் பாஜக செய்யும் பொழுது இது சட்ட விரோதம், இது ஜனநாயக விரோதம் அப்படின்னு விமர்சித்த காங்கிரஸ் தலைவர்களே இன்னைக்கு விழுந்து வாரி அடிச்சு முட்டு கொடுக்கிற அவலத்தை நாங்க பாக்குறோம். நீங்க காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு வந்ததுனால இந்த கேள்வியை வைக்கிறேன். எதெல்லாம் ஜனநாயக விரோதமாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப தாவேகா செய்யும் போது மட்டும் எப்படி நியாயம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல எல்லாருமே அந்த அவர்களுடைய நிலைப்பாடுக்கு ஒத்து போறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது ஒரு பிக் டென்ட் பிலாசபி, ஜனநாயக கட்சி, எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கலாம். சோ எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ற பார்ட்டி தான் காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது பல்வேறு இடத்துல எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சிதம்பரம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் ஆகட்டும், நேத்து கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார், குதிரை பேரம் தவறு. நேத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணதுக்கு கூட அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இது வந்து சரியான முறை இல்ல அப்படின்னு. சோ அதுல எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க, எல்லாரும் ஒரு கருத்து கொண்டவர்களா இருக்காங்க. ஆனா the thing is அவங்க ஒரு 2 மினிஸ்ட்ரியல் பர்த்துக்காக ஒரு 2 அமைச்சரவைக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதே போலதான் விசிகா ஆகட்டும் ஐஓஎம்எல் ஆகட்டும் அந்த விஷயங்களுக்காக தான் இதை ஒத்து போயிருக்காங்க. ஆனா நாளடைவுல வந்து இவர்களுடைய சுய ரூபம் தெரியும் இல்லையா? ஏன்னா சில பேருடைய சுயநலத்துக்காக தான் இந்த கூட்டணிங்கிறதே மாறி போயிருக்கு. ஏன்னா அண்ட் ஐ திங்க் அது வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு விசிகா தலைவர்கள் திருமா அண்ணன் அவர்களுக்குமே என்னன்னா இப்ப அந்த முடிவை அவர் எடுக்கலன்னா அவர் மேல விமர்சனம் வரும். ஒரு அமைச்சர் நம்மளுக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குது, அதை வந்து நீங்க தடுக்கிறீங்க அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில அப்ப உங்களுக்கு ஏன் அவர் வன்னியரசுக்கு கொடுக்க விருப்பம் இல்லையான்னு கூட ஒரு கேள்வி எல்லாம். அப்ப அந்த இடத்துல வேற வழி இல்லாம அவங்க அதை எடுக்கலாம். பட் ஒண்ணு என்ன விசிகா கிட்ட அப்ரிஷியேட் பண்ணணும்னா
அப்படி எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு மாறினால் அந்த அமைச்சரவையை கூட நான் வந்து விடுவித்து விட்டு நான் மக்களுக்காக குரலா இருப்பேன்றதையாவது அவரு சில பொது மேடையில சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் வந்து இப்ப நாங்க 2 அமைச்சரவை வாங்கிட்டோம், அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு வந்து ஒரு டிஎம்கே ஹேட்ரட வந்து விதைக்கிறாங்க. அதாவது ஃபுல்லாவே மறந்துடுறாங்க. இப்ப பேசக்கூடிய அமைச்சர் நேத்து கூட விஸ்வநாதன் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியை நம்ம தேர்தலுக்கு முன்னாலே வச்சிருந்தா 70 சீட்ல நம்ம போட்டியிட்டு இருக்கலாம், ஒரு 10 அமைச்சர் பதவி நமக்கு கிடைச்சிருக்கும், நம்ம அத வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு அவர் இது பதிவு முற்றிலும் பண்ணியிருக்காரு. தவறு. இததான் நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன். இது முற்றிலும் தவறு. நீங்க எப்படி இந்த நிலைப்பாடே தப்பு. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இது ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, இது அப்படியா இருந்தா நான் இப்படியா இருப்பேன், எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? விஜய் அவர்கள் வந்து தூய சக்தி, எனக்கு எந்த கட்சியும் கூட்டணி இல்லப்பா, அதிமுக இல்ல, திமுக இல்ல, காங்கிரஸ் இல்ல, யாரும் இல்ல, நான் ஒரு பியூர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், டோட்டலி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டோட்டலி ஆன்டி கரப்ட் பார்ட்டின்ற ஒரு பிக்சர், ஒரு ஐடென்டிட்டிய மக்கள்கிட்ட வச்சதுனால மட்டும்தான் அவர்னால இந்த 107 சீட்டை ஜெயிக்க முடிஞ்சு. சப்போசிங் தேர்தலுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸையோ அதிமுகவையோ அவரோட இப்ப கலக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி அப்பவே அவருடைய தாவேக்கால வந்து கலக்கி இருந்தாருன்னா மக்கள் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப விசிலுக்கு ஓட்டு போடுறவங்க கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருக்கும்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு பேச்சுக்கு அவங்க வந்து 100 சீட்ல நிக்கிறாங்க, நீங்க ஒரு 50 சீட்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 50 சீட்டுக்கும் அந்த விசிலோட எஃபெக்ட் கை சின்னத்துக்கு வரும் நீங்க எப்படி சொல்றீங்க? பல்வேறு பிரச்சனைகளும் விமர்சனங்களும் காங்கிரஸ் மேல இருக்குல்ல, அதுவும் தாவேக்காவை போய் தொற்றிக்கொள்ளும்ல. அப்ப நான் முன்னாடியே போயிருந்தா நாங்க இப்படி ஆயிருப்போம் அப்படி ஆயிருக்கோம்ன்றதான் இட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைலாக். நடந்தது நடந்துருச்சு. ஆனா அதுவுமே நான் டிஃபர் பண்றேன். முன்னாடி போயிருந்தாலாம் கண்டிப்பா வந்து அவ்வளவு எம்எல்ஏஸும் வந்திருக்க மாட்டாங்க, அமைச்சர் வந்திருப்பாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் திமுக இப்படி யோசிக்கலாம்ல, அந்த 50 சீட்டுக்கு நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா அந்த 50ல நான் திமுக கேண்டிடேட்டை போட்டிருந்தா எங்க ஆளுங்க நல்லா வேலை பார்த்திருப்பாங்க, எங்க ஆளுகளை யாருக்கெல்லாம் நான் ரெக்கக்னிஷன் கொடுக்கணுமோ கொடுத்திருப்பேன். எனக்கு இப்ப 59 சீட் இருக்கு, நான் அந்த 50 போட்டிருந்தா நானே 108 வாங்கி இருப்பேன்ல, காங்கிரஸ்னால தானே கெட்டுச்சு, நீ ஏன் திமுக காரன் சொல்லக்கூடாது? சோ இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் ப்ரீ போலலாம் நீங்க சொல்லக்கூடாது. சி they have to இந்த எல்லா பிளஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்களுக்கான வாக்கு வங்கி பயங்கரமா சரிஞ்சிருச்சு. ஒன்னா தாவேக்காவை நம்பி அவங்க அரசியல் பண்ணணும், இல்ல திமுகவை நம்பி அரசியல் பண்ணணும். இவ்வளவு நாள் திமுகவை நம்பி அரசியல் பண்ணி தான் இப்ப மதிமுக ஆகட்டும் எல்லா கட்சியும் இன்னைக்கு எம்பியா இருக்கீங்க, நீங்க மந்திரியா இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம டியூ கிரெடிட்ஸ கண்டிப்பா திமுக கொடுக்கணும். அது வந்து நான் ஒத்துக்கிறேன், மாணிக் தாகூர் அவர் சொல்றத ஒத்துக்கிறேன். எங்களுக்கும் அப்ப பங்கு இல்லையா? எல்லாரும் சேர்ந்துதானே இப்ப காங்கிரஸ் வின் பண்றதுல வந்து திமுக பங்கு இருந்தா அப்ப திமுக தலைவர்களோடதையும் ஓகே, பட் எப்படி எவ்வளவு ப்ரொபோர்ஷன், ஹவு மச் டு யூ கான்ட்ரிபியூட் டு த டேபிள் இருக்குல்ல. இப்ப ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அந்த 1 லட்சத்துல எத்தனை பர்சன்டேஜ் உங்க உழைப்பு இருக்கு, உங்க வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் அவங்க வாக்காளர்கள். சோ கண்டிப்பா திமுகக்கு ஒரு ஹியூஜ் பை அவங்களுக்கு தானே இருக்கு, அதை நீங்க நிராகரிக்கவே முடியாது. கமிங் பேக் டு ஷரத்ஸ் வீடியோ, ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு, அது வந்து பயங்கர கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. திமுக தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. என்டிபிஎஸ் ஆக்ட் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பதவி இறக்கம் வந்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒன்றிய பாஜக அரசும் சரி, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் சரி, ரொம்ப அமைதியா இதை வேடிக்கை பாக்குறாங்களே. இதை விட சின்ன சின்ன கேசஸ்கெல்லாம் எப்படி வந்து இடி சிபிஐ ஏவி விட்டு களத்துல வந்து பாஜக இறங்கி எதிர்கட்சிகளை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். தாவேகா விஷயத்துல பாஜகவுக்கு என்ன கரிசனம்னு நினைக்கிறேன். இல்ல அது வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அந்த திராவிடம்ங்கிற பேரே கட்சியில இல்ல, 60 வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு they are thinking that the Dravidianism has got a setback ன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த முன்னாடி கார் அப்படி நகர்ந்தா நம்ம காரை போய் பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலாசபில அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்மனால இந்த திராவிடியனிசம் என்னடா இது, எங்க போனாலும் இந்த தமிழ்நாட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த திராவிடியனிசமும் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத பெரியார வந்து பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து
அவர்களால செய்ய முடியாத விஷயம் வந்து விஜய் மூலமா இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. திராவிடியனிசம்ங்கிற கான்செப்ட் இல்லங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவர்களுக்கு வந்திருக்கு. சரி, அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க? என்னால ஸ்டாலின் அவர்களை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம், ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நகர்த்துறது ரொம்ப கஷ்டம், விஜய நகர்த்துறது பெரிய விஷயமே இல்லையே அவங்களுக்கு. ஏன்னா முன்னாடி ஒரு ஒரு தும்முனா இருமுனா கூட அவர் பயந்துக்கிறாரு அந்த மாதிரி. ஏன்னா இப்ப கரூர் விஷயம் அவர்களுக்கு சொலையா மாட்டிருக்கு. ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு பக்கத்து மாவட்டம் தான் கரூர். உடனே நாங்கெல்லாம் விழுந்தடிச்சு போய் அங்க அந்த பீப்புளை பார்த்தோம். அதுல முழுக்க முழுக்க அவங்க காரணம் வந்து 7 மணிக்கு தான் அவர் வராரு. காலையில வரேன்னு சொல்லி காலையில நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னவர் 7 மணிக்கு தான் வராரு. புவர் மேனேஜ்மெண்ட், தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு டோட்டலி டிஸ்ஆர்கனைஸ்டு ரேலி. அண்ட் அதுக்கு காரணம், அந்த ஸ்டாம்பீடு காரணம் அவங்களுடைய விஜய் அவர்கள் தான். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க கையில இருக்கு. சோ இவங்களை வந்து இந்த மிரட்டுறது, இந்த திமுகவை மிரட்டுறதெல்லாம் கஷ்டம். ஸ்டாலின் அவர்களை மிரட்டுவது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு துணிவான அரசியல்வாதி, துணிவான முதல்வரா இருந்தாரு. ஆனா விஜய் அவர்களை வந்து நகர்த்துறது ரொம்ப ஈஸி. அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, சரி இப்ப இந்த விஜய் அவர்களை நகர்த்திட்டு நம்ம அந்த இடத்துல எப்படி பிளே பண்ணலாம், அண்ணாமலையை ஒரு ஃபேஸா கொண்டு வந்து இன்னொரு பார்ட்டி மூலமா நம்ம வந்து தமிழ்நாடுவை கேப்சர் பண்ணலாமான்னு ஒரு பிளான்ல போறாங்க. அதுக்கு தொடர்பா தான் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான விஜய் எங்கள் செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.